அவர் கேடகமாயிருக்கிறார். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, he is a buckler to all those that trust in him. அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு அடைக்கலம் தருபவர். அன்பானவர்களே, நமக்கு கேடகமாய் இருப்பவர், நம்மை பாதுகாப்பவரும் அவர்தான். பாருங்க, இன்றைக்கு சில கேள்விகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். எப்படி என்றால், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் பலமான காற்று வீசுகிறதை நான் பார்க்கிறேன், இடி பலமாய் இடிக்கிறத உங்கள் வாழ்க்கையில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், புயல் வேகமான சத்தத்தை எழுப்புகிறதை நான் உணர்ந்து நான் ரொம்ப பயத்தோடு இருக்க ஆண்டவரேன்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை இன்றைக்கு இருக்கலாம். ஒரு பலத்த காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசுதா, ஒரு இடி முழக்கத்தின் சத்தம் உங்களுக்கு ரொம்ப பயத்தை பிறப்பிக்கிறதா, அந்த புயலுடைய வேகத்தமான அந்த சத்தம், அதை உணர்ந்து நீங்க பயப்பட்டு இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தர் கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, எந்த காரியம் வீசினாலும் மோதினாலும் நம்மளை விழச் செய்தாலும் நாம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறோம் என்பதை மாத்திரம் சபை மறக்காதீங்க. அவைகளால் நமக்கு சேதத்தை வருவிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி, என்னை பயமுறுத்துகிற அந்த காரியத்தினால் எனக்கு சேதம் வராது. காரணம், கர்த்தர் என் கேடயமாய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தகப்பனாய் இருக்கிற வரைக்கும் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது. பாருங்க, ஜீவன் உள்ள அந்த தேவன் நமக்கு கேடயமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள இந்த தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறாருங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நம்மளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பான வேலியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எத்தனை பேர் உணர்றீங்க என்பது தெரியாது. என்ன மாதிரி அடிபட்டு வந்திருந்தா உங்களுக்கு தெரியும். காரணம், நம்மளை சுற்றிலும் கர்த்தருடைய வேலி ஒன்று நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அன்பானவர்களே, அது நமக்கு அரணான கோட்டையை போல நம்மளை பாதுகாக்குது. பாருங்க, உன்னையும் என்னையும் அப்படிப்பட்ட தீமை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் திரும்ப சொல்றேன், உன்னையும் என்னையும் அவை மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இல்லாததை போல சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தோன்றும். ஐயோ, கர்த்தர் என் கூட இல்லையே, கர்த்தர் என்னுடைய ஜபத்துக்கு பதில தரவே மாற்றாரு, நான் ஜபிச்சுட்டு போனா மாறான காரியத்தை நடத்துறாருப்பா, இந்த மாசம் கர்த்தர் இப்படி நான் செய்வாருன்னு நினைக்கவே இல்லை. இப்படியெல்லாம் நம்ம இருதயத்தில் என் ஜபத்தை கேட்டு அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு, என்னுடைய உபவாசம் போட்டு நான் ஜபிச்ச அந்த காரியத்தை ஒன்றும் செய்ய மாட்டாரு, ஒரு மறு உத்தரவு வரல, ஒரு மறு உத்தரவான காரியத்தை கர்த்தர் செய்யல என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்துக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே வந்திருக்கிறீங்க. தேவன் அமைதியாய் இருக்கிறாருன்னா உனக்கு மேலான காரியங்களை அவர் அமைதியாக உனக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, அவர் அமைதியாய் இருக்கிறாரா? நீ கேட்ட ஜெயத்தை அவர் தரலையா? நீ கேட்ட ஆசீர்வாதத்துக்கு மாறா நடக்குதா? நீ போட்ட உபவாசத்திற்கு பதில் வராம ஆப்போசிட்டா நடக்குதா? கவலைப்படாத. தேவன் அமைதியாய் இருக்கிறார் என்றார் அவர் மறைமுகமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காய் தகப்பன் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஆசீர்வாதத்தினுடைய தன்மை
என் மூளைக்கு உங்க மூளைக்கு இப்ப புரியாது, ஆனால் புரிய வரும் வருகிற நாட்களிலே. எத்தனை பேர் உண்மையா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய ஷீல்ட போல நமக்கு ஒரு கேடயத்தை கொடுத்து நம்மளை அரணான கோட்டைக்குள் கவனமாய் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சொல்ற அந்த நாட்கள் வரும், உங்களுடைய மதில்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் தாண்டும்படியாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வருகிற நாட்களிலே தருவார். அந்த மதில்களை நான் தாண்ட போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த மதில்களை நீங்கள் தாண்டும்படியாய் உங்களை தேவன் வருகிற நாட்களிலே ஆசீர்வதிக்க போகிறார். அன்பானவர்களே, ஆமென். நான் எப்பயும் வழக்கமா சொல்றது, இப்போ போகிற சூழ்நிலையை வைத்து வருகிற நாட்களையும் இப்படித்தான் இருக்கும்னு நியமிச்சிடாதீங்க. இப்போ உங்க ஆபீஸ்ல போயிட்டு இருக்கிற இந்த பாலிடிக்ஸ்னால என் வர நாட்களும் இப்படி தான் இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. உங்க கல்லூரியில் இருக்கிற இப்படிப்பட்ட சலசலப்பான சில தவறான கேங்னால் நடக்கப்படுகிற காரியத்தினால இனி வருகிற 2 வருஷம் வருகிற நாட்கள் மாதம் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நிர்ணயம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அழுகையை பார்த்து நான் இனி அழுதுதான் இருக்க போறேன்னு சொல்லி நிர்ணயம் பண்ணாதீங்க. அந்த மதில்களை நீங்கள் தாண்டும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது என்ன மதிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை தாண்டுவீங்க. காரணம், கேடகமாய் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாருங்க. அந்த கேடகத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவர் அந்த மதில்களை நம்மை தாண்டும்படியான பலனை அவர் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? பாருங்க, நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீங்க, என்னால இந்த மதிலை மேற்கொள்ளவே முடியல பிரதர், என்னால இந்த காரியத்தை கடந்து வர முடியல, என்னால இந்த விஷயத்துல ஒரு ஜெயமான ஒரு முடிவை என்னால எடுக்க முடியல. காரணம், இந்த மதில் என்னை முன்னாடி நிற்க வச்சு என்னை உருக்குலைக்குது, என்னை ஃப்ரஸ்ட்ரேஷன் மோட்குள்ள கொண்டு போய் என்னை ஒரு எல்லா விஷயத்திலும் என்னை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. என்னை அப்படியே நான் சந்தோஷமா இருக்க முடியாதபடி இந்த மதிலை நினைக்கும் போதெல்லாம் என் எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லி மேற்கொள்ள முடியல, கடந்து வர முடியல, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியல, நிம்மதியா இருக்க முடியாதபடி ஒரு மதிலை நீ போராடி கொண்டு இருக்கிற பாருங்க. என்னிடம் அந்த பலன் இல்ல ஆண்டவரே, நான் நிச்சயமா இதை மேற்கொள்ளவே மதிலை தாண்டவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே நீங்க காணப்படுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மதில்களை என் பலத்தின் உதவியினால் தாண்டுவாய். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த மதில்களை என் பலத்தின் உதவியினால் நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த பிரச்சனையில இன்னைக்கு நீங்க சிக்கி இருக்கிறீங்களோ அந்த மதில்களை நீங்கள் தாண்டுவீர்கள். எத்தனை பேர் உண்மையா ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எந்த பிரச்சனையில நீ இன்னைக்கு சிக்கி இருக்கிறையோ அந்த மதில்களை நீ தாண்டுவாய். எந்த வறட்சியில இன்னைக்கு சிக்கி இருக்கிறையோ அந்த மதில்களை நீ தாண்டுவாய். எந்த அவமானத்தின் படுக்கையில நீ இன்றைக்கு காணப்படுகிறாயோ அந்த அவமானத்தின் சூழ்நிலையை நீ தாண்டுவாய். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெளிவர முடியாத காரியத்தில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். என்னால வெளியே வர முடியல, இந்த மதிலை ஜெயிக்க முடியல, போராடி கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அந்த மதில்களை நீ தாண்ட போகிறாய். அந்த யுத்த ஜெயமாய் உனக்கு மாறும்படியாய் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். உன்னை ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகும்படியாய் அழைத்திருக்கிறார். ஒரே இடத்துல கண்ணீர் விட்டு அழுவதற்காக அல்ல, ஒரே இடத்துல எல்லாம் போச்சுன்னு சொல்லி புலம்புவதற்காக அல்ல. நீயும் நானும் அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமான ஒரு சேனை எவ்வளவு இருக்குன்னு பார்க்காத, அந்த சேனைக்குள் பாய்ந்து போகும்படியான பராக்கிரமத்தின் பலத்தை தேவன் நமக்கு தரப்போகிறார்.
காரணம், சேனைகளின் இலக்கத்தை விட என் கூட நிற்கிற ஒரே ஒருத்தருடைய சேனை, அது பரம சேனை. நான் சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. அந்த சேனைக்குள் பாய்ந்து போகும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாருங்க. சும்மா கூனி குறுகின நாட்கள் கிடையாதுங்க. சேனைக்குள் பாய்ந்து போய் ஒரு வெற்றியை தேவன் தர வர நாட்களில் விரும்புகிறார். அதை பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற ஆலோசனையை தரார். பெற்றுக்கொள்ளுங்க அந்த காரியங்களை. பாருங்க, இந்த மதில்களை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க. இந்த மதில்கள், இந்த பிரச்சனைகள், உங்களை உடைக்கிற விஷயம், உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற முடியாதபடி கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயம், அந்த மதில். பாருங்க, உங்கள் தேவன் அந்த மதிலை தாண்டும்படி மட்டுமல்லங்க, அவருடைய பலம் நமக்குள் இறங்குகிறதை வருகிற நாட்களில் நீ பார்ப்பேன். நான் சொல்றேன், தேவனுடைய பலம் வீக்கா இருக்கிற நம்ம வாழ்க்கையில வரும். அதனால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி, அந்த மதில்களை உடைக்கும்படி, அந்த பிரச்சனையை ஒரு சொல்யூஷனை நம்மளே கொண்டு வரும்படி கர்த்தர் அந்த மதில்களை உடைக்க வைக்கிறதுக்கு முன்பதாய் நம்மை பலமாய் எழும்பு புறப்பட வைப்பார். எதுக்கு முன்னாடினா, மதில்களுக்கு முன்னாடி நம்மளை வீக்கான பர்சனா எழும்ப வைக்க போறதல்ல, உன்னை எழும்ப வைக்க போகும் பொழுதே ஒரு பராக்கிரமத்தை தரப்போகிறார். அதுதான் தேவனுடைய பலம், தேவனுடைய பராக்கிரமம், தேவனுடைய பலத்தை நீ பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படி எழும்ப வைப்பார். உன் சத்துருக்களோடு போராடி கொண்டிருக்கிற அந்த மதில்களை உன்னை ஒரு கர்த்தர் பார் அதை எழும்பச் செய்து அந்த சேனைக்குள் நீ பாய்ந்து போகும்படியாய் கர்த்தர் உன்னை வைப்பார். அவராலே அந்த சேனைக்குள் நீ பாய்ந்து போவ. உன் தேவனாலே நீ அந்த மதிலை தாண்ட போற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அனுகூலமான அந்த ஆசீர்வாதத்தின் நாட்களை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற நாளில் நடக்கும். அதனால தான் இன்னைக்கு இந்த மதிலை பார்த்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு அந்த மதில்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு அந்த மதில்களை பார்த்து நம்மளுடைய வாயிலே குறை சொல்ல ஆரம்பிக்கிறோம். இந்த மதில்களை பார்த்து தேவனை சரியா நம்மளை கனப்படுத்த முடியலை, தேவனை நெருங்க முடியலை, தேவனோடு கூட இசைய முடியலை. பாருங்க, இந்த மதில்களை தாண்டும்படியான காரியத்திற்காக கர்த்தருடைய கேடகத்துக்குள் உன்னை வச்சிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, பாருங்க, தேவன் நம்மளை இன்றைக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் ஏன் இன்னும் எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம்ல. அந்த ப்ராசஸ் இந்த மனுஷ மூளைக்கு புரியாதுன்னு நான் சொல்றேன். பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, தேவன் நம்மளை மறைத்து வைக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை அந்த இடத்துல கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். நம்மளை மறைத்து வைக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், பேசுறார், எல்லாம் ஓகே. பட் எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அந்த ப்ராசஸ்க்கு பதில்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சொல்றேங்க, இந்த காரியத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய முடிவு உங்களை உயர்த்துவதற்காகத்தான் தேவன் உங்களை மறைத்து வைக்கிறார், உங்களை தேவன் ஒளித்து வைக்கிறார், உங்களை தேவன் அப்படியே அவருடைய கரத்துக்குள் அடங்க வைக்கிறார். எது சொன்னாலும் நீ பொறுமையாயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்களை அப்படியே ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி அவங்களை அப்படியே பொறுமையாய் வைத்திருக்கிறார். எந்த ஸ்டெப்பும் எடுத்தாலும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸ்டெப்பு எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது, ஆனா ஒரே இடத்துல இருக்கிறேன். இதெல்லாம் நல்லா கவனித்துக்கோங்க. இதனுடைய அடையாளம் என்னன்னா, இதை உன்னை உயர்த்தும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை அவர் பலத்த கைக்குள் அடங்கி வச்சிருக்கிறார். இந்த அடக்கி வைத்திருக்கிற இந்த அனுபவம், இது ஏன் என்பதை இன்னைக்கு பேசுகிறார். இது எப்ப வரும் என்பதை பேசுகிறார். இதை எப்படி கொண்டு வந்து உன்னை உயர்த்த வேண்டும் என்பதை தேவன் இன்றைக்கு பேச போகிறார். எத்தனை பேர் ஆவலோடு காத்திருக்கிறீங்க? பாருங்க,
இந்த மதில்களை உடைத்து ஓடும்படியான கிருபையத்தான் நமக்கு வருகிற நாட்கள்ல தரப்போறார். பாருங்க, நம்மளுடைய கதவுகள் எத்தனை நாட்கள் தாங்க இன்னும் அடைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாசல் எத்தனை வருஷம் தான் அடைக்கப்பட்டிருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாழ்வுன்னு ஒன்று இருந்தா உயர்வுன்னு ஒன்று இருக்குங்க. துக்கம்னு ஒன்று இருந்தா சந்தோஷம்னு ஒன்று இருக்கும். ஆமீன். சொல்றேன், இந்த நாட்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். ஏன் தெரியுமா? அழும் பொழுது கரத்தை பிடித்த தேவனுடைய அன்பை நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது. நாம நல்லா இருக்கும்போது 100 பேர் நம்மளோட ஒட்டி கொள்ளுவோம். ஆனால் நாம் கரடு முரடல்ல போகும்போது ஒருத்தர் நடத்தின விதம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், நம்ம உயர்வு அப்படியாய் இருக்க போகிறது. நம்ம உயர்வு அப்படியாய் மேலாய் இருக்க போகிறது. அதுக்கு உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்கள். நான் சொல்றேங்க, எழும்ப முடியாத காரியங்களை இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்களை எழும்ப செய்வார். பலன் இல்லாத உங்களுக்கு தேவன் பலனை தருவார். தாண்ட முடியாதுன்னு சொல்ற உங்களை தாண்ட வைப்பார். மதில்களை மேற்கொள்ளவும் அதை உடைக்கவும் அவருடைய பலத்தை தருவாரு. இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்க போகுது? இனி வரப்போகிற நாட்களிலே உன் வாழ்க்கையில நடக்க போறதை தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேங்க, லைஃப்ல எது நடந்தாலும் அதை அமைதியா ஃபேஸ் பண்ணுவதற்கு தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அதாவது நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது தேவனை மீறி நடந்திருக்காது. ஆமென். நமக்கு ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்ததுக்கு மாறா நடக்கும்போது நீங்க சோர்ந்து போறீங்கல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. எது நடந்தாலும் அவரை மீறி நம்ம வாழ்க்கையில ஏதாவது வருமா? அவரை மீறி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீரை, அவரை மீறி நம்ம வாழ்க்கையில் இந்த கண்ணீரை விடுவோமா? அப்போ அவர் இதை அனுமதிக்கிறார் என்றால் அவர் வேறு எதையோ செய்ய போகிறதற்காக உன்னுடைய கண்ணீர் வருகிறது. உனக்கு வீக்கா இருக்கலாம், பட் இது ஆவிக்குரிய ரீதியில அது ஆசீர்வாதமான தண்ணீராய் மாறப்போகிறது. உன்னுடைய புலம்பல் இந்த மாம்ச வாழ்க்கையில உன் சரீரத்துக்கு ஒரு ஆத்துமாவுக்கு ஒரு வீக்னஸை கொடுக்கலாம். ஆனா அது உன் ஆத்துமாவுக்கு பலனாய் கர்த்தர் பார்க்கிறார். சொல்றேன், எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் லைஃப்ல அமைதியா அதை ஃபேஸ் பண்றதுக்கு கத்துக்கோங்க. நமக்கு ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா அதை முதல்ல ஒரு 20-30 பேர்கிட்ட சொல்லிடணும். அதை அப்படியே விட்டுடுங்க. நம்ம சொல்றதுனால எதுவும் நடக்காது. எது நடந்தாலும் அவர்கிட்ட நீங்க சாட்டிட்டீங்க அப்படின்னா அதை அமைதியா விட்டுறணும். அது அமைதியா விட்டுறணும். ஏன்னா அவர்கிட்ட சாட்டிட்டா அதுக்கு நம்பிக்கையா நாம அதுல காணப்படணும். அது அந்த மன தைரியம் தான் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க மதில்களை தாண்டுவீங்க தான், நீங்க சேனைக்குள் பாய்ந்து போவீங்க தான், உங்களுக்கு ஜெயத்தை தருவாரு தான். ஆனா அதை ஃபேஸ் பண்ணதற்குரிய அந்த அடங்கி இருக்கும் பொழுது வருகிற அந்த தோல்வி, அந்த அவச்சொல், அந்த காரியம், புயல், அந்த பிரச்சனை, மதில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி நமக்கு வேணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சில பேருடைய உதவி இல்லாமல் நம்ம ஒருவேளை வெளியே போகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் யாரையாவது கேட்போம். ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்யணும், நம்ம யாரையா எதிர்பார்ப்போம். இந்த காரியம் வேற. ஆனால் தனிப்பட்ட விதத்திலே ஒரு மெச்சூரிட்டியை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது எது நடந்தாலும் அந்த காரியத்தை அமைதியாய் அழகா ஜெபித்து ஃபேஸ் பண்ணணும். அந்த ஞானத்தை நீங்கள் அதற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாதே.
ஒரு பெரிய ஜெயத்தை வர நாட்களில் நான் தருவதற்காகத்தான் உன்னுடைய ஜெபங்களுக்கு இப்பொழுது ஜெயம் வரல, உன் கண்ணீருக்கு இப்ப பலன் வரல. இது வரல என்பதல்ல, அது எல்லாம் வீணாகவும் போல அதற்குரிய அத்தனையுடைய பலன்களையும் நான் வருகிற நாட்களிலே வர பண்ணுவேன். ஆனா அப்பா என்ன தாம் பிள்ளைக்கு பண்றார் என்பதை நீ இப்ப புரிந்து கொள்ளணும் என்பதை தேவன் பேசுகிறார். ஒரு தகப்பன் தம் பிள்ளை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது இந்த நம்ம நடக்கிற இந்த நாட்கள்ல பாருங்க. ஒரு அம்மா தான் மகனை நினைக்குது, ஒரு அப்பா தான் மகளை நினைக்கிறார். ஏன்னா சொந்த குடும்பம் தான், ஆனா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நாள் பொல்லாததாய் மாறிடுச்சு, பொல்லாததா கேடுகட்டமாய் மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் அப்படி நம்மளை விட மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை அந்த நிலைமைக்கு விட மாட்டார். நான் சொல்ற இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு கிடைக்கிற தோல்விகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரப்போகிற ஒரு பெரிய ஜெயத்திற்கு சமானம். உங்களுக்கு இப்போ கிடைக்கிற ஒவ்வொரு அடைக்கப்பட்ட வாசலும் வர நாளில் உங்களுக்கு மகிமையாய் திறக்கப்பட போகிற காரியங்கள். எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட சாட்டுவது தான் உங்க வேலை, சொல்றது உங்க வேலை. அதை எப்போ பண்ணணும், எதை பண்ணணுன்றதை தேவன் தீர்மானித்துக் கொள்வார். நம்பிக்கையோடு இருங்க. உங்களை கர்த்தர் சேனைக்குள் பாய்ந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு பலம் தருவார். அவர் கேடகத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் எதை குறித்து கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. தேவன் அதை மாற்றுவார். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். கர்த்தாவே, திரும்ப வாசிங்க. கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நீர் என் கேடகம். தாவீது சொல்றார், அன்பானவர்களே, நீங்க என் கேடகம் ஆண்டவரே. பைபிளை கீழே வைங்க. நீங்க என்னுடைய மகிமை ஆண்டவரே. அவர் சொல்றாரு, என்னுடைய தலையை உயர்த்துகிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. அவர் சொல்றாரு பாருங்க, அழகா இந்த 3 வார்த்தை எவ்வளவு மெச்சூரிட்டி கொடுக்குது தெரியுமா? நம்ம நினைக்கிற வர தோல்வியை நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணி கத்தி கதறி கர்த்தர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தோடு ஆமேன்னு சொல்லி முடிச்சு போயிடுறது இல்லைங்க. இவர் தாம் பிரச்சனையை கர்த்தர்கிட்ட எவ்வளவு அழகா சொல்லி மெச்சூரிட்டியா நடக்கிறார்னா, நீர் என் கேடகம் ஆண்டவரே, எனக்கு நடக்கிற எல்லாம் உமக்கு தெரியும். நீர் என்னுடைய மகிமை, அதனால தான் இப்போ நான் தோல்வியை பெறேன். என் தலையை நீங்க உயர்த்துவீங்க, அதனால தான் நான் இப்போ தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். See the maturity level of David. தாவீதினுடைய மெச்சூரிட்டி லெவலை பாருங்க அன்பானவர்களே. அவர் கேடகத்துக்குள் நீங்கள் இருக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலை தாழ்த்தப்பட்டு இருப்பதை கர்த்தருக்கு தெரியுங்க. உங்கள் தலை தாழ்த்தப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். உங்களை குறித்து இழிவாய் அவங்க அபிஷேகம் பெற்றவங்களை குறித்து பேசுறாங்களா, அது கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு சாட்சியா நான் நிக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், என்னால முடியல மாட்டிக்குதே பிரதர் சொல்றீங்க அநேகர். நான் அநேகருடைய முன்பதாக நெஞ்ச நிமித்திக்கிட்டு நான் கர்த்தர் செய்துட்டார் பாத்தியான்னு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அப்படி நெஞ்ச நிமித்துற சூழ்நிலை வர மாட்டேங்குது. நான் உடைந்து போற சூழ்நிலை மட்டும்தான் எனக்கு வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் தலையை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. உங்க வெட்கத்தை நான் மாற்றுவேன். உங்களை இரட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. அதனால தான் இந்த மதில்களை நீ தாண்ட முடியாமல் இப்போ உட்கார்ந்து இருக்கிற. உட்கார்ந்தாலும் நீ கர்த்தர் கரத்தை விட்டு வெளியே போல கேடகத்துக்குள் இருக்கிற. நல்லா கவனித்துக்கொள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பொறுமையாய் அமர்ந்து காத்திருங்க. அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அதான். நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டாம், பொறுமையா அமைதியா காத்திருங்க. கர்த்தர் நம்பி இருங்க, செய்வார், கண்டிப்பா செய்து முடிப்பார். நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். அன்பானவர்களே, சரியான நேரம் வரும். அடங்கி இருக்கிற நம்மளை ஒரு முட்டைக்குள் இருந்து அந்த கோழி குஞ்சு வெளியே வருகிறதை போல நம்மளை வெளியே கொண்டு வருவார்.
கொண்டு வர்றது மாத்திரமல்ல, மதில்களை உடைக்கும்படியாய் நம்மளை பலன் தருவார், அதை தாண்டும்படியாய் கிருபை செய்வார், உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே சொல்றேன், இந்த பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாடி 1000 ஆசீர்வாதங்கள் உள்ளது. தயவு செய்து கவனமாய் கவனியுங்கள். பாருங்க, ஒரு கழுகு, இந்த கழுகை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கழுகு இட் இஸ் a powerful ஒரு ஹண்டர், ஒரு பேர்டு. இந்த கழுகு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலம் வாய்ந்தது தெரியுமா? ஆனா நல்லா கவனித்துக்கோங்க, கழுகுக்கு வேட்டையாட தெரியும், சாப்பிட தெரியும், அதை தன்னை பார்த்துக்க தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பலம் நிறைந்த கழுகு கூட ஒரு சில நேரங்களிலே நாட்களிலே வீக் ஆகும். எப்போ தெரியுமா? அதுக்கு வயசாகும் போது. நீங்க நினைக்கலாம், ஆஹா வயசான எல்லாருமே தான் பிரதர் வீக் ஆயிடுவான். இல்லை இல்லை இல்லை. இந்த கழுகு எப்படி அதனுடைய கண்ணு ஷார்ப்பா இருக்கும், மூக்கு கூர்மையா இருக்கும், இறைய வேட்டையாடுதோ, பறக்குதோ, ஒரு ஆடை கூட தூக்கிட்டு போற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குதோ, அந்த பலன் பாருங்க, அந்த பராக்கிரமம் அதுக்கு சரீரத்தில் இருந்தாலும் அதுக்கு வயது ஆக 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 ஒரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த கழுகுனுடைய மூக்கு, நீங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறத கவனிச்சிருப்பீங்கல்ல, இந்த கழுகுக்கு வயசு ஆக ஆக இந்த மூக்கினுடைய அந்த கூர்மைத்தனம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகி அது பெண்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஓகே, விட நம்மளை இன்னும் இறைய கொத்தி தின்னலாம். ஆனா இது ஸ்ட்ராங் ஆகும் போதே இப்படி பெண்ட் ஆயிடும். அந்த வயது சென்ற கழுகினுடைய மூக்கை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பெண்ட் காணப்படும். அப்ப அது என்ன ஆகும்னா, இதனால சரியாய் வேட்டையாட முடியாது, இதனால சரியாய் முன்ன போல அது ஒரு பெரிய பராக்கிரமம் நிறைந்ததை காட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? அந்த கழுகு ஒரு கண் மலைக்குள்ள அது அழகா போய் பாறையில உட்கார்ந்து யார் உதவியும் இல்லாமல் அந்த கழுகு தன்னுடைய அந்த ஷார்ப் பெண்டான மூக்க கற்பாறையில தானே கொத்தும், தானே கொண்டு போய் அந்த மூக்க அந்த பாறையில அடிக்கும். அதை அடிக்க 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 அந்த சாஃப்ட்னஸ், அந்த பெண்டு மாறுகிறபடி அது தன்னை தயார்படுத்தி கொள்ளும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இன்றைக்கு அப்படிதாங்க தேவன் நம்மை சரி பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய சில பெண்டான காரியத்தை கர்த்தர் சரி பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்கள் பலவீனத்தை அவர் எடுப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தத்தளிப்பு மாறும், அதுக்காக தான் கர்த்தர் அமைதியாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். நாம என்ன நடக்குதுன்னு தெரியாம, அவர் கைவிட்டாரு பிரதர், ஆட போட்ட ஃபாஸ்டிங்லாம் வேஸ்ட் பிரதர், வீணு பிரதர், வயிற்ற காய வச்சது தான் பிரதர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், குப்பை எல்லாம் சொல்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு, இவரை நம்பி என்ன பண்றது, இதெல்லாம் வரும். நான் சொல்றேங்க, கர்த்தருடைய அமைதிக்கு பின்னாடி ஒரு பராக்கிரமம், ஒரு பலன் உங்களை நிரப்புவதற்காக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சில பழுதுகளை உங்களுக்கு சரி பண்ணி கொண்டிருக்கிறார், சில பலவீனத்தை சரி பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொல்றேங்க, உங்களை சரி பண்ணுவதற்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? என்னை திட்டினாலும் அடித்தாலும் கொஞ்சினாலும் என் தகப்பன் தாய் பண்ணட்டும் எத்தனை பேர் நினைப்பீங்க? சில பேர் ஒரு சித்தப்பாவோ மாமாவோ யாரோ அண்ணியோ யாரோ திட்டினாங்கன்னா, நீங்க திட்ட உரிமை இருக்குமா, அவங்க ஏமா திட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு டென்ஷனா பேசுவோம் தெரியுமா? அந்த மாதிரி தான் எதை பண்ணாலும் அப்பா சரியானதை தான் தான் பிள்ளை வாழ்க்கையில செய்வார். இதெல்லாம் ஏன் செய்கிறார் என்பதையும் தேவன் பேசுகிறார். அன்பானவர்களே, தயவு செய்து செய்தியை நல்லா கவனியுங்க. இதுக்கு பின்பதாய் பெரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் வாழ்க்கையில் இதை நடத்தி கொண்டிருக்கிறது ஏன் என்பதை தெளிவாய் பேசுகிறார். பாருங்க, இந்த தாவீது சிங்கத்தை கொன்னது, கரடிய கொன்னது தாவீதுக்கு தெரியும். ஆனா அவங்க அண்ணன் இந்த கேள்விப்பட்டானா இல்லையான்றது நமக்கு இல்லை. வேதாகமத்தில்
சரி, அவங்க அப்பா தான் பிள்ளை ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கு, ஒரு கரடிய கொண்டு இருக்கிறன்ற செய்தி அவருக்கு தெரியுமான்னு தெரியல. தாவீது ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என்னடா அந்த அபிஷேகம் புது எண்ணெய் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஜெயத்தை செஞ்சிருக்கிறோம், நம்ம அப்பா இதை குறித்து பேச மாட்டாரே ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. என் சகோதரர்கள் போர் வீரர்கள் அவங்க செய்யாத ஒரு ஜெயத்தை, சிங்கத்தை நான் கொண்டு இருக்கேன், கரடியை கொண்டு இருக்கேன், என் சகோதரர்கள் இதை பற்றி பேச மாட்டாங்களே, இன்னும் என்னை இழிவா தான் என்றாங்களே, இந்த ஜெயத்தை அவங்க பார்க்கலையே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு எப்போ திரும்ப கிடைக்குமோ என்கிற உணர்வோடு கூட தாவீது இருந்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது அவருடைய சகோதரர்கள் மாத்திரம் அல்ல, இஸ்ரவேல் இராணுவம் நின்றது, பெலிஸ்தியர்கள் இராணுவம் நின்றது. 2 பள்ளத்தாக்கள் ஆயிரக்கணக்கான இராணுவத்துக்கு முன் கர்த்தர் கோலியாத்தை தாவீதின் மூலம் வீழ்த்தினார். நான் சொல்றேங்க, அவர்களால் இதை நம்ப முடியவில்லை. தாவீதுக்கு இவ்வளவு பெரிய ஜெயம் கிடைக்குமா என்பது அவங்க நம்பவே இல்லை. தாவீது கூட நினைச்சார், அப்பா அப்ரிஷியேட் பண்ணலையே நம்ம ஒர்க்குக்கு, அண்ணங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலையே, நம்ம பண்ணது நம்ம மட்டும்தானே பார்த்தோம், நம்ம யாரும் பார்க்கலையே. கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வரும் பொழுது சகல சமஸ்தவங்களும் பார்க்கும்படியாகத்தான் நம்மளுடைய மேன்மை இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் நம்ப முடியவில்லை, தாவீது கோலியாத்தை வீழ்த்தினார் என்பதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனால் அந்த ஜெயத்தை, தாவீதின் பலத்தை, தேவன் தாவீதுக்கு கேடயமாய் இருக்கிறதை தாவீதுக்கு மட்டுமே வெளிப்படுத்தின தேவன் ஒரு நாள் எல்லாரும் பார்க்கும்படி வெளிப்படுத்தினதற்கு காரணம், கேடகமாய் இருந்த கர்த்தர் பலத்த கைக்குள் இருந்த தாவீதை அவர் வெளியே கொண்டு வந்து உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேங்க, தாவீதுக்கு அந்த ஜெயம் வந்ததுக்கு காரணம் தாவீதுக்கு தேவன் கேடகமாய் இருந்தாருங்க. தாவீது உயர்த்தப்படுவதற்கு முன்னே எப்படி தெரியுமா இருந்தாரு? இந்த கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு முன்னாடி தாவீது சாதாரண சிறு பையன். தாவீது தன் சகோதரர்களுக்கு முன்பதாய் அற்பமா எண்ணப்பட்டவர். தாவீது அவனுடைய அப்பாவினாலே ஒதுக்கப்பட்டவர். இந்த ஜெயத்துக்கு முன்னாடி இருந்த தாவீதினுடைய நிலைமை தலைகீழாய் மாற ஆரம்பித்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அதனாலதான் தாவீது ஒரு இடத்துல எழுதினார், தேவன் என்னை கண்மலைக்குள் ஒளித்து வைத்தார். அந்த ஒரு வார்த்தைக்கு பின்பதா இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு அன்பானவர்களே. அவர் சொன்னாரு, கர்த்தர் என்னை கொண்டு வந்து உயர்த்தல பிரதர், உடனே என்னை உயர்த்துறதுக்கு முன்னாடி தேவன் என்னை ஒளித்து வைத்தார் கண்மலைக்குள். இதுவரைக்கும் தாவீது கிடைக்காத அப்ரிசியேஷன், ஒரு சாதாரணமா பார்க்கப்பட்ட ஜனம் எல்லாத்துக்கும் முன்பதாக அந்த ஜெய எப்படி அடையாளமா காணப்பட்டுச்சுன்னா, தாவீதை சுற்றி இருந்த அந்த கேடகத்தின், தேவனுடைய கேடகத்தின் மகிமையை அந்த ஜெயம் வெளிப்படுத்தியது. அப்படிப்பட்ட நாட்கள் உங்களுக்கும் வரப்போகிறது என்பதை கர்த்தர் பேசுறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிற, அதனால தான் நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், அதனால தான் இவ்வளவு ஃபெயிலியர்ஸ், அதனால தான் நம்ம பண்ற நல்ல விஷயம் வெளியே வரமாட்டேங்குது. கர்த்தர் ஏன் தெரியுமா? ஒளித்து வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் பண்ற இந்த விஷயம் வெளியே வரமாட்டேங்குது, நான் பண்ற இந்த நல்லது மற்றவங்களுக்கு வெளியே போகாம தப்பா நினைக்கிறது, நல்ல கவனித்துக்கொள். கர்த்தர் ஒளித்து வைக்கிற வரைக்கும் தான் அந்த அனுபவம். கர்த்தர் ஒளித்து வைக்கிற வரையும் தான் அந்த அனுபவம். தாவீது சிங்கத்தை கொன்னார்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதை விட சகல இஸ்ரவேல் தேசமும் பெலிஸ்தியர்களும் பார்க்கும்படியான ஒரு ஜெயத்தை தாவீதுக்கு கொடுத்து உயர்த்துவார்னா, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வரப்போற நாளில் நடக்க போகுது. ஆமென். சாதாரணமா பார்த்தவ எல்லாம் தாவீதை
கனம் நிறைந்தவர்களாய் பார்த்தாங்க. அதே வயசு தான், அதே சின்ன பிள்ளை தான், அதே யங் ஏஜ் தான். ஆனால் கர்த்தர் அந்த தாவீதை ஒளித்து வைத்த அனுபவம் தாவீதுக்கு பின் நாட்களிலே புரிய வந்ததனால தான் எழுதினாரு, கர்த்தர் எனக்கு கேடகம், எனக்கு மகிமை, என்னை தலையை உயர்த்துகிறவர். அதனால தான் இது ஆப்போசிட்டா நடந்தது என் வாழ்க்கையில். அவர் புரிந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருப்பார். நான் சொல்றேங்க, ஏதோ உங்களோடு கூட நான் பேசிட்டு போகணும் என்பதற்காக இந்த செய்தியை நான் பேசவில்லை. கர்த்தர் அடுத்து நடக்க போற ஒவ்வொரு நாட்களின் அனுபவத்தை உங்களுக்கு தரார். அதை நீங்க பிடித்து கொண்டு ஜெபித்து அதை விவரித்து அந்த காரியத்தின்படி நீங்க வாழணும். பாருங்க, இந்த ஆமை, எல்லாரும் இந்த ஆமைக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது ரொம்ப ஸ்லோவா நடக்கும்டா. அட இந்த ஆமை பார் ஒரு சுறுசுறுப்பே இல்லாம இருக்கும்டா. நல்லா கவனிங்க, சுறுசுறுப்பு இருக்கிற மிருக ஜீவன் கூட சத்ருவின் கைக்கு எளிதாய் மாட்டிக்கொள்ளும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுறுசுறுப்பா இருக்கிற எல்லா மிருக ஜீவனையும் எடுத்துக்கோ, எல்லாமே அது சத்துருக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு வாய்க்கு இரையாயிடும். ஆனா ஆமைய போய் தன்னுடைய சத்துருக்கு முன்னாடி அது மரணத்தை விட்டு கொடுக்குமான்னு போய் பாருங்க, அது விட்டே கொடுக்காது. என்ன தெரியுமா பண்ணும்? தனக்கு ஆபத்துன்னு உணர்ந்துச்சுன்னா அதனுடைய தலைய அது மேல இருக்கிற ஓட்டுக்கு கீழே அப்படி இழுத்து கொள்ளும். ஏன் தெரியுமா? ஆமையுடைய பாடி மேல இருக்கிற அந்த ஷீல்டு இருக்கு பாருங்க, அந்த ஓடு இங்க போட்டாலாம் உடையாது. நீங்க வண்டி ஏத்தி பாருங்க, ஏறி இறங்கும், ஃபுல் ஷெல் பிரேக் ஆகாது. ஏன் தெரியுமா? ஆமையுடைய கேடகம் அதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாள் ஒரு அந்த அனிமல் பிளானட்ல நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது பாருங்க, இந்த ஆமைய இந்த முதலை பிடிச்சிருச்சு. இந்த முதலை பிடித்த அனுபவமே எனக்கு ரொம்ப சிரிப்பாயிருச்சு. ஏன்னா இந்த ஆமை முதல்ல வாயை திறக்கும் போது சடால் இதனுடைய தலையை அந்த ஷீல்டுக்கு கீழே இழுத்துக்கிச்சு பாருங்க. ஆமை வந்து 2 வாயால இந்த ஓட்டை அப்படி கடிக்குது, வெளியே வருது, கடிக்குது பண்ணுது, அதனால முடியல, கடிக்குது, மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள விழுது, திரும்பி போய் கடிக்குது, மிஸ் ஆகி தண்ணிக்குள்ள விழுது. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சிரிப்பா இருந்தது. ஆமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதனுடைய ஷீல்டை வைத்தே அதை பாதுகாத்து கொள்ளும் என்றால், உனக்கும் எனக்கும் ஒரு தேவனுடைய கேடகம் நம்ம மத்தியில் இருக்குது. சத்ருவை பார்த்து பயப்படாத. சத்ருவு என்ன பண்ணாலும் நீ குழம்பாத, பயப்படாத, திணறாத. முதல்ல உன்னை சுற்றி இருக்கிற இந்த தேவனுடைய கேடகத்தை மட்டும் பார். உன்னை சுற்றி ஒரு கேடகம் இருக்கு பார், தேவன். அதை மட்டும் பார். உன்னை ஒருத்தரும் தொட முடியாது, அவர் உன் கூட இருக்கிற வரைக்கும். எத்தனை பேர் அந்த வார்த்தையை உண்மையா நினைக்கிற? நான் சொல்றேன், ஒருத்தனும் நம்மளை தொட முடியாது. எந்த பாதாளத்தின் ஆவியும் எவனும் தொட முடியாது. காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் தாவீதை போல என் கேடகம் அவர்தான்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உயர்வு அவர் கரத்தில் இருக்கு, என் மேன்மை அவர் கரத்தில் இருக்கு, என்னை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் அவர் கரத்தில் இருக்கு. இன்னைக்கு என்ன ஃபெயிலியரா இருந்தாலும் இதை பார்த்து நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக போறதல்ல. எனக்கு வைத்திருக்கிற ஜெயம் சகல சமஸ்தவர்களும் பார்க்கும்படி, சகல மக்களும் பார்க்கும்படி என் தலை, உங்கள் தலை அவரால் உயர்த்தப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, தி மிஷனரி ஐயா பில்லி பிரே, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன். அவர் சுபாவத்தை பார்த்தீங்களா? ஒரு நாள் மதுபான கடையில் குடிச்சு விழுந்து ரோட்ல கடந்த ஒரு மனுஷன் தேவ ஆவியானவருடைய ஒரு பிரசங்கத்தினால் ரட்சிக்கப்பட்டு
அவர் சாகுற வரைக்கும் பாருங்க அவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா, எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுவார். அவர் எவ்வளோ அழகா பாருங்க. நான் மிஷனரி ஸ்கிரிப்டை பார்த்துட்டு செய்தி எடுக்க போட மாட்டேன். நான் என்ன மிஷனரி காரியத்தை எடுக்கிறனோ அந்த செய்திக்கும் அதுக்கும் சரியா கனெக்ட் ஆகும்படி தேவன் ஒவ்வொரு வாரம் அதை கரெக்டாக கொண்டு வந்துடுவார். நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தா தான் தெரியும். ஒரு விஷயம் நீங்கள் துல்லியமாக கவனித்து பார்த்தா இதுக்கு பின்னாடி தேவனுடைய கரம் செயல்படுத்துறது உங்களுக்கு தெரியும். அவர் பாருங்க, எது நடந்தாலும் சிரித்து கொண்டே அதை ஹேண்டில் பண்ற ஒரு தேவ மனுஷன். ஸ்பீடா நடந்து பாதாளத்தில் விடுறதை விட நடந்துக்குன்னு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறத கொஞ்சம் குடிச்சிட்டு அழகாக நான் நடந்து வந்து பரலோகம் சேர்றது. இதற்கு பின்னாடி 1000 வழி நிறைந்த அனுபவம் இருக்குது. நான் சொல்றேங்க, கிறிஸ்தவர்கள் அழுங்க, கவலைப்படாதீங்க, நல்லா அழு, நல்ல பெருமூச்சு விடு, இதெல்லாம் நமக்கு பாக்கியம். இவர் அழுதா இவர் வந்துருவார், இவர் பேசிடுவார். இது இல்லைன்னா இது உலகத்தானுக்கு நடக்காது. ஆமேன். தோல்விக்காக இழப்புக்காக கஷ்டப்படாதீங்க. இது எல்லாம் நமக்கு ஃபேவரா மாறும். இதெல்லாம் நமக்கு இழப்பல்ல. ஒரு நகையை வைத்தோம்னா நம்ம அதுக்குரிய வட்டியை கட்டுவோம், அதுக்குரிய அசலை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுவோம். அந்த மாதிரி இது நம்மளுடைய வட்டி கட்டுற மாதிரி நம்ம இழக்கிறன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இது ஒரு பெரிய சேமிப்பு உண்டாகிட்டு இருக்குது. தேவனோடு நடக்கிறவங்களுடைய வாழ்க்கை அது இருக்குதோ இல்லையோ, அதுக்கு மாறா நடக்குதோ, எவ்ரிதிங் சிரித்து கொண்டு ஸ்தோத்திரம் போயிட்டே இரு. அந்த மெச்சூரிட்டி லெவல் உனக்கு எப்போ வருதோ அப்போ உன் உயர்வின் நாட்கள் வர ஆரம்பித்து விடும். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசுறார்? நான் சொன்ன தேவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே. பாருங்க, தேவன் நம்மளுடைய விளக்கை அணைந்து போக அவர் பிரயாசப்படலை. நல்லா கவனி. நம்ம விளக்கு அணைஞ்சிடணும், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடணும், நம்ம வாழ்க்கை இப்படி போயிடணும் அப்படின்னு கர்த்தர் நினைக்கிறது அல்ல. அது மங்கி எரியறத இன்னும் பிரைட்டா எரிய வைக்க இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க விளக்கை அவர் ஏற்றுவார். பக்கத்துல திரும்பி உங்க இருள அவர் வெளிச்சமா மாத்துவார். உங்க விளக்க அவர் ஏற்றுவார். தேவனுடைய வழி அது உத்தமமான வழி. தேவனுடைய வசனம் புடமிட்டது. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அந்த வசனம் தான். அவர் நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார்னு சொன்னோம். சேனைக்குள் பாய்ந்து போவேன்னு சொன்னோம். மதில தாண்டுவேன்னு சொன்னாரு. இன்னும் ஒரு வார்த்தை அந்த வசனத்தில் இருக்கு. என்ன தெரியுமா? தேவன் கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது அப்படின்னு என்ன தெரியுமா? புடமிடப்பட்டது அப்படின்னா உங்களை சோதிக்கிற நாள்ல நீங்க இருக்கீங்க. இதற்கு பின் உயர்வின் நாட்கள் நமக்கு வரும். எத்தனை பேர் நான் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? நான் மட்டும் உங்களை மாதிரி கீழே உக்காந்துருந்தேன்னு வை, அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டு அந்த வார்த்தையை வைரத்தை போல பெற்றுக்கின்னு தூக்கின்னு போயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மளை புடமிட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த சோதனை வரும்போதெல்லாம் மகனே மகளே, உன் யோசனைகள் எப்படி யோசிக்கிறாய் என்பதை உன் தகப்பன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை கர்த்தர் சொல்றார். இந்த உன் சிந்தனைகள் இந்த புடமிடுகிற நாட்களிலே என்ன சிந்திக்கிறது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். உன் தோல்வியை நீ எப்படி எடுத்துக்கொள்ற அப்படிங்கிற விதத்தின் அனுபவத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதை ஹேண்டில் பண்ண இன்னும் நம்மளுக்கு தெரியல. அந்த புடமிடுகிற காரியத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் தெரியல அன்பானவர்களே. அதை தயவு செய்து புரிந்துக்கோங்க.
நம் 3 பேருடைய வாழ்க்கையில வேதாகமத்தில் கர்த்தர் கேடகமா இருந்ததினால தோல்வி வந்தது, புடமிட்டார், தகுந்த நேரத்தில் வெளியே கொண்டு வந்து அவங்களை உயர்த்தி கனப்படுத்தினார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை பாருங்களேன். குழந்தை இல்லை, ஆனா அந்த அம்மா வருஷந்தோறும் எப்பெல்லாம் கர்த்தர் ஆலயத்துக்கு போகணுமோ அந்த அம்மா கரெக்டா போச்சு. எப்பெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணுமோ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கரெக்டா கொடுத்தது. எப்ப தெரியுமா? அழுது புலம்புது, கர்த்தர் அடைச்சிருக்கிறார்னு தெளிவா தெரியுது. இது சாத்தான் மனுஷனை அடைக்கலாம் தெளிவா புரியுது. ஆனாலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் புலம்பல் இல்லாமல் தேவ சமூகத்துக்கு வந்து கரெக்டா செய்யறாங்க. அன்பானவர்களே, அவங்க சோதனையை ஜெயித்தாங்க. அதனால தான் தேவன் அன்னாளுக்கு 6 பிள்ளைகளை பெற்று எடுக்கும்படி கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? சோதனையை ஜெயித்தாங்க. இன்னைக்கு சோதனை வந்து கர்த்தர் புடமிடுகிறார், உங்களோடு பேசுகிறார். சபைக்கு போகிறத நிறுத்திடுவோம், மற்ற காரியங்களை சொல்லிடுவோம், கர்த்தர் கொடுக்கறத நிறுத்திடுவோம், கர்த்தருக்காய் சுவிசேஷம் சொல்கிறத நிறுத்திடுவோம். ஏன்னா நடக்கிற அந்த தோல்வி மட்டும் மூளைக்குள்ள ஓடிக்கினே இருக்கும். கர்த்தர் பார்க்கிறார், உங்களை புடமிடுகிற தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. ஆபிரகாமை புடமிட்டார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே பிள்ளை தான் ஈசாக். கர்த்தர் சொல்றாரு, அந்த மகனை எனக்காக நீ கொடுத்துருப்பா, ஒரு மோரியா தேசத்தில் நான் குறிக்கப்பட்ட மலையில் கொண்டு வந்து கொடுத்துருந்தும் போது அவர் அழகாக கொண்டு போயிட்டார். அவர் சோதனையை ஜெயித்தார். அதனால தான் புடமிடுதலிலே ஜெயித்தார். அதனால தான் அவர் ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஈசாக்கை வர்த்திக்க பண்ணி ஆபிரகாம் பெயர் பெற்றார். அது காரணம் என்ன தெரியுமா? சோதனையை புடமிடுகிறதை ஜெயித்தார். கர்த்தருக்கு தெரியும், இந்த மாசத்தினுடைய வாக்கு தத்தத்துக்கு மாறா நடக்கும் போது உன் அழகான வாயின் மெய்யெழுத்து, உயிரெழுத்து, அக்கு இக்கு வந்த எல்லா அழகான புலம்பல்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அழகா பார்த்து புடமிட்டு கொண்டிருக்கிறார். கவனிங்க, இவங்க 2 பேரும் புடமிட்டு ஜெயித்தாங்க. ஆனா கடைசி ஒரு நபரை பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன். அவர் பெயர் யோபு. நல்லா கவனிங்க. எத்தனையோ நாட்கள் யோபுவின் பிரசங்கத்தெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஏன்னா என்னுடைய 7 வருஷத்தினுடைய முதல் பிரசங்கமே அருமையான தேவ மனுஷனை குறித்து தான் கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் இந்த வாட்டி கர்த்தர் கொடுக்கும்போது அது காரியமே என்னோடு வேற காரியத்தை பேசினார். இந்த யோபு பாருங்க, இந்த புடமிடுகிறதுல நாம ஏன் தவறி விடுகிறோம்? கர்த்தர் புடமிடும் போது ஏன் சோர்ந்து போய் உக்காந்துடுறோம்? கர்த்தர் புடமிடுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷன் சோதனையை சகித்து கர்த்தருக்குள் இருந்தால் அவனை கர்த்தர் சுத்த பொன்னாய் மாற்றுவார், அவனை பிரகாசிக்க வைப்பார். நம்ம லைஃப்ல நம்ம என்ன மிஸ் பண்றோம் தெரியுமா? ஜபத்துக்கு மாறா நடக்கும்போது கர்த்தரை தூஷிக்கிறோம். ஜபத்துக்கு மாறாய் தோல்வி வரும் பொழுது நைட்டு பிரேயர் இருக்காது, உபவாசம் இருக்காது, பைபிள் ரீடிங் இருக்காது, எழுந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் இருதத்தில் நினைப்பீங்க, முதல்ல செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் மட்டும் எதிர்பார்க்குறீங்க, நாங்களாம் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிலாம் முரண்பாடு பண்ணிக்கின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நடக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறேன். புடமிடுதல். நான் ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் அதிகமாய் உபவாசம் இருப்பேன். இந்த உபவாசம் எதுக்கு இருப்பேன் அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க. ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்காக உபவாசம். அதாவது நான் சொல்றது மேக்சிமம் நம்பர் ஆஃப் உபவாசம் 31 நாட்கள்ல எதுக்காக இருப்பேன் அப்படின்னா,
கர்த்தர் அந்த மாதம் கொடுக்க வேண்டிய எனக்கு சம்பள பாக்கியை கரெக்டா கொடுக்கணும் என்பதற்காக அதிக உபவாசத்தை ஒவ்வொரு மாதங்களும் நான் எடுப்பேன். மற்ற காரியங்கள் ஊழியத்துக்காக மற்ற காரியங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் ரொம்ப நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். அந்த 31 நாளில் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் அந்த சம்பளத்துக்காக கர்த்தர் சமூகத்தில் போராடி கிடப்பேன். நான் சொல்கிறேன், அனுபவங்களை சொல்கிறேன், உங்களுக்கு அதை புரிந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அது எப்படி உங்களுக்கு இருக்கு அதை எடுத்து செயல்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, எதுக்காக ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய சம்பளத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் சம்பளத்துக்காக என்ன பண்ணுவேன், கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து போராடுவேன். ஏன்னா ஊழியம் என்பது இட் இஸ் நாட் அ ஃபிக்ஸ்டு ஒன். ஒரு மாதம் வரும், கர்த்தர் 5 மாதம் விட்டுருவார், அடுத்து கனப்படுத்துவார். இது எப்படின்னே தெரியாது. இது அவரோடு நடக்கிறவங்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். அவரோடு கூட சிலுவையை சுமக்கிறவங்களுக்கு தான் இந்த வேல்யூ புரிய வரும். சில டைம் வரும், சில டைம் வராது. அப்போ பாருங்க, சில மாதங்கள் கர்த்தர் சமூகத்தில் உபவாசம் போட்டு கதறுவேன். ஆனால் அந்த 31ஆம் தேதி முடிகிற வரைக்கும் கதறுவேன். அதோட ஜெபிக்கிறத நிப்பாட்டிடுவேன். காரணம், ஃபுல்லாக ஜெபிச்சாச்சு, ஆனால் கர்த்தர் அப்படியும் நமக்கு கொடுக்கலன்னா அது தேவ சித்தம் இல்லை என்பது அர்த்தம். அப்படி எடுத்துக்கொண்டு அந்த 31ஆம் தேதி அந்த மாதம் முடியும் போது, ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு இவ்வளவு சம்பள பாக்கிய வரலை, இதை தரலை, ஏன்னா இது நான் பெற்றுக்கொள்ளும் நீங்கள் நினைக்கல, அதனால் வரலை, நீர் கொடுத்தீர், இதை தடுத்தீர், நீர் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதங்களுக்கு அப்படியே போய்கொண்டே இருக்கணும். காரணம், நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் புடமிடுகிற தேவன், அவர் புடமிடுவார். ஆஃப்டர் ஆல் அந்த பணத்துக்காக என் பையன் என்னை தூஷிக்கிறானா, ஆஃப்டர் ஆல் அந்த பணம் அவன் கிட்ட சந்திக்கப்படாதனால அவன் என் அன்பை விட்டுறானா என்பதை தேவன் புடமிடுகிற தேவன். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. யோபினுடைய வாழ்க்கையில் ஒரு புடமிடுதல் வந்தது. நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் வாண்டடா சாத்தானை கூப்பிட்டு, அவன் தேவ சந்நிதியில இந்த சாத்தான் நிற்கிறான். கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவின் மேல நீ கண்ணை வச்சியா? நல்லா கவனிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மேல நீ கண்ணை வைத்தியா? ஏன் தெரியுமா? என் பையன் உத்தமன், என் மகன் சன்மார்க்கன், எனக்கு பயந்து இந்த பூமியில நடக்கிற யோபுவை போல ஒருத்தர் இந்த பூமியில இல்லைன்னு கர்த்தர் சாத்தானிடம் சாட்சி கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. அவன் சும்மாவே சுற்றி திரிவான். எதுக்காக சுற்றி திரிவான்? நம்மளை கெடுக்க, நம்ம ஆசீர்வாதத்தை தடுக்க சும்மாவே சுத்துவான். இப்ப யாரு வாண்டடா போய் கேட்கறது? கர்த்தர் வாண்டடா நல்லா போயின்னு இருக்கிற யோபினுடைய வாழ்க்கையை குறித்து, பாத்தியா என் பையனை அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி தெரியுமா சொல்றான்? நல்லா பார்த்தேன், நீங்க என்ன சும்மாவா பயந்து நடக்கிறார் யோபு நினைச்சுன்னு இருக்கிறீங்க? அவன் கேட்கிறான் கேள்வி. சும்மாவா யோபு பயந்து நடக்கிறாரு? அவருடைய வீட்டையும் கையின் பிரயாசத்தையும் மிருக ஜீவன் எல்லாத்தையும் நீங்க ஆசீர்வதிச்சீங்கன்னா அப்படித்தான் பயந்து நடப்பார். சாத்தானுடைய பதில பாருங்க நல்லா. அவர் வீட்டை சுற்றிலும் நீங்க வேலை அடிச்சீங்கல்ல, அதனால தான் எங்களால் தொட முடியல, எங்க கூட்டத்தினால யோபுவை தொட முடியல. நீங்க அதெல்லாம் பண்ணதுனால தான் யோபு உங்களை மகிமைப்படுத்துறார். நீங்க என்ன பண்ணுங்க, கொடுத்த உங்க கையில பூராத்தையும் எடுத்துருங்க, உங்க முகத்துக்கு முன்னாடி நின்று யோபு உங்களை தூஷிப்பார் பாருங்க அப்படின்னு சாத்தான் கர்த்தருக்கு சொல்லுகிறான். கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? இங்க பார், உன்னுடைய கையை மாத்திரம் யோபுவின் மேல நீ என்ன பண்ணக்கூடாது, நீ அவரை உன் கையில யோபுவை ஒப்பு கொடுக்கிற, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்க யோபு வாழ்க்கையில. ஆனா
யோபுவின் மேல மாத்திரம் நீ கையை நீட்டக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சாத்தானிடம் சொன்னார். இது எவ்வளோ பெரிய ஒரு சாத்தானுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கு. நடந்தது என்ன தெரியுமா? சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டான். எங்க? உடனே யோபுவினுடைய வாழ்க்கையில வருவதற்கு பிரயாசப்பட்டான். நல்ல கவனிங்க, யோபு வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்கும் பொழுது 4 மகா துக்கமான செய்தி அவருக்கு வந்தது. அது எப்படியாய் மாறினதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் 4 செய்தியில முதல் செய்தி என்ன தெரியுமா வந்துச்சு? இந்த சத்துரு ஒரு காரியத்தை செய்யறான். அப்போ யோபுவினுடைய வேலைக்காரன்ல ஒருவர் ஓடி வந்து யோபு கிட்ட சொல்றாரு, எருதுகள் உழுகிற போது, கழுதைகள் பக்கத்தில் மேய்ந்து கொண்டு இருந்த போது சபேயர் என்கிற கூட்டம் வந்து இந்த எருதுகளையும் இந்த கழுதைகளையும் புடிச்சிட்டு ஓட்டிக்கின்னு போயிட்டாங்க. அங்கே வேலை செய்த வேலையாட்களை பட்டயத்தினால வெட்டி போட்டாங்க யோபு அப்படின்னு சொல்லி செய்தி வரும் பொழுது அவர் சொல்றான், வேலையால் நான் ஒருத்த மாத்திரம் தப்பி வந்துட்டேன். நல்லா கவனிங்க, இத சொல்லிக்கின்னு இருக்கும் போதே இன்னொருத்தன் ஓடியாரான். வசனம் சொல்லுது, பேசிக்கொண்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி உங்கள் ஆடுகள் மேல பட்டதுனால, அதை மேய்த்து கொண்டிருக்கிற வேலையாட்கள் மேல பட்டதுனால, வானத்திலிருந்து வந்த அந்த இடியினால் அந்த அக்கினி, தேவனுடைய அக்கினி அவங்க மேல விழுந்ததினாலே அவங்கள் எல்லாரும் மாண்டு போயிட்டாங்க. நான் ஒருத்த மாத்திரம் தப்பி வந்தேன். 2வது செய்தி வந்துச்சு. நல்லா கவனிங்க, 2வது செய்தி சொல்லி முடிக்கல, 3வது ஒருத்தன் உடனே ஓடி வரான். பேசிக்கொண்டு இருக்கும் போதே ஒருத்தன் ஓடி வரான். ஓடி வந்து கல்தேயர் என்கிற ஒரு பெரும் கூட்டம் வந்து, யோபு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஒட்டகத்தையும் அவன் எடுத்துன்னு ஓட்டிக்கிட்டு போயிட்டான். அங்கே வேலை செய்த வேலையாட்களை அவன் பட்டயத்தினாலே கொன்னு செத்து கருக்காக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இவரும் 3வது சொல்றாரு, நான் ஒருத்த மாத்திரம் தப்பி வந்தேன். நல்லா கவனிங்க, இந்த 3வது செய்தி சொல்லி முடிக்கிற திரும்புறாரு. இன்னொருத்தனும் ஓடி வருகிறான். அவன் சொல்றான், உங்க குமாரர் உன் குமாரத்தி எல்லாம் மூத்த குமாரனுடைய வீட்டில் உக்காந்து திராட்சை ரசத்தை குடித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெருங்காற்று அந்த வீட்டின் மேல மோதியதுனால 4 மூலையிலும் பலமான காற்று அடிச்சதினாலே யோபுவினுடைய பிள்ளைகள் 10 பேரும் ஸ்பாட் அவுட் அப்படின்னு வந்துச்சு. அல்ல கவனிங்க, இப்படி திரும்புறார். ஒருத்தன் வந்து சொல்றான், செய்தி முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் வந்து சொல்றான், 3வது ஒரு ஆள் வந்து சொல்றான், என்னடா நடந்தது, இப்படி திரும்பி வரான். 4வது ஆள் வந்து சொல்றான், இப்படி நடந்துருச்சுன்னு. யோசித்து பாருங்க, யோபுவினுடைய காதில் விழுந்த அந்த 4 துக்க செய்தியை கேட்டு யோபு என்ன பண்ணாருன்னா, தான் சால்வையை கிழித்து தன்னுடைய தலையை சிரைத்து தரையிலே விழுந்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் இருந்து நான் வந்தேன், நான் நிர்வாணியாகவே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஈஸியா ஆமேன்னு சொல்லலாம். 1 மாசம் சம்பளத்துல கை வச்சாலே கர்த்தர் பார்த்து யாரு நீங்கன்னு கேட்பீங்க. யோபு சொல்றாரு, நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போறேன், கர்த்தர் தந்தார், இப்ப கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். வசனம் சொல்லுதுங்க, மெய்சில் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை மற்றும் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. குறை சொல்லல, தேவனை பற்றி குறையும் சொல்லல,
கர்த்தருக்கு விரோதமாய் ஓடி போய் பாவமும் செய்யல. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் யோபுவோடு நிற்கும்போது நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? கர்த்தர் யோபுவை எப்படி புடமிடப்பட்டார் யோசித்து பாருங்க. சில காரியங்கள் நடக்காத போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். we have to move on. அதே நினச்சின்னு ஆழ்துன்னு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணாலும் நன்மைக்கு செய்வார் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் கொடுத்தாரா சம்பளம், ஸ்தோத்திரம். கம்மியாக கொடுத்தாரா, ஸ்தோத்திரம். அரிசி இவ்வளோதான் வந்திருக்குதா, ஸ்தோத்திரம். வேலை இவ்வளோதான் சம்பளமாக, ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நல் மனதோடு நன்றி செலுத்தணும். கர்த்தர் புடமிடுகிறார். ஏன் தெரியுமா? உன் உயர்வு மேலாக இருக்க போது. அந்த உயர்வில் நீ என்னால் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக உன்னை முற்றிலும் முடக்கி காமிக்கிறார். உன் உயர்வு அப்படி இருக்கும். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தர் திரும்பவும் சாத்தானை கூப்பிட்டு பேசினார். கூப்பிட்டு சொல்றாரு, என் தாசனாகி யோபு மேலே கண் வச்சப்பா, ஆட்டை எடுத்த, மாட்டை எடுத்த, ஒட்டகத்தை எடுத்த, அவங்களுடைய 10 பிள்ளைகளை எடுத்த, எல்லா செய்தியிலும் அவன் சொன்ன வார்த்தையை கேட்டியாப்பா? அதுக்கு சாத்தான் அதுக்கு ஒரு ரிப்ளை வச்சிருந்தான். எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, எடுத்துட்டீங்க, அது சொல்கிறதெல்லாம் பரவாயில்ல ஆண்டவரே, உங்களுடைய கையை கொஞ்சம் நீட்டி தான் சரீரத்தில், அவர் சரீரத்தில் நீங்கள் கொஞ்சம் கை வைத்து பாருங்களேன். எலும்பையும் மாம்சத்தையும் நீங்கள் தொட்டினா உமக்கு முன்னாடி நின்று யோபு உங்களை தூஷிப்பான் பாருங்க அப்படின்னு சாத்தான் சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, இதையும் போய் நடத்திக்கோ, என் பையன் எனக்கு எப்படி இருப்பான் என்பது எனக்கு தெரியும், போய் பண்ணிக்கிடான்னு. நடந்தது என்ன தெரியுமா? யோபு உச்சந்தலை வரைக்கும் கொடிய பருக்களினால் நிரப்பப்பட்டது. அங்க வந்தவங்க எத்தனையோ காரியத்தை சொன்னான். உன் கடவுள் உன்னை சபிச்சிட்டாரா யோபு, உன் கடவுள் உன்னை சபிச்சிட்டாருப்பா, நீ ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டப்பா, உன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு பத்தியா ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு மந்த மனுஷன்லாம் பேசும்பொழுது, அப்பையும் வேதம் யோபுவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, தான் உதடல கூட கர்த்தரை தூஷிக்கலை, உதடுனால கூட கர்த்தரை துக்கப்படுத்தலை, பாவம் செய்யவில்லை. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் நடக்கலை, ஒன்றும் இல்லாத சாதாரண குப்பைக்கே உக்காந்து கர்த்தரை விட்டுட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது ஈஸி. எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு கொடுக்காமல் நிற்கிறது ரொம்ப கஷ்டம். தட் யூ ஹாவ் டு ப்ரூவ் டு ஹெவன். பரலோகத்துக்கு நீ அதை நிரூபிக்கணும். கர்த்தாவே உன்னை நான் நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, நீ கொடுத்தீர் ஸ்தோத்திரம், அது இல்லைங்க. கர்த்தர் பார்க்க மாட்டாரு. எந்த தருணத்திலையும் அற்பமானதுக்காக தகப்பனை விட்டு கொடுக்காமல் உன் உதடு என்ன பேசுகிறதோ என்பதை கர்த்தர் புடமிடுகிறார். காரணம், உன் உயர்வு மேலாய் இருக்கிறது, அதுக்கு உன் ஆயத்தப்படுத்திருக்கிறார். அதுதான் புடமிடுகிறது காரியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நடந்தது என்ன தெரியுமா? முடிவில் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதெல்லாம் விட்டுருங்க. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாமே கொண்டு அவர் போகும்போது கொண்டு போயிட்டாரா? இல்லை, அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை வீழ்த்த வேண்டும் என்று வருகிற சத்துரு அவனை வெட்கப்பட்டு யார் அனுப்புகிறார்களோ அவர்கள்தான் தேவன் ஆசீர்வதிக்கப்பட போகிற பிள்ளைகள். நம்ம நல்லா இருக்கவே கூடாதுன்னு பாதாளத்திலிருந்து ஏறி வராம்பார், அவன் முகம் வெட்கப்பட வைக்கிறது தான் நம்மளுடைய மேன்மை. சாத்தான் என்ன தெரியுமா பண்ணா? சரீரத்தில் கை வைன வைக்க விட்டாரு, ஆஸ்தியில கை வைனாரு, வைக்க விட்டாரு. கடைசியில் இருந்தது, சுத்தியும் இருந்த ஒரு 10,000 ஜனக்கான கூட்டம் இருந்த அவர் மனுஷன், அவன் மனைவி கடைசியா ஒரு வார்த்தையை பிசாசு சொல்ல வைக்கிறேன். ஏன்னா வெளியில என்ன நடந்தாலும் நீ ஸ்திரமா தானே இருக்கிற,
உன் மனைவி மூலம் உன்னுடைய விழா எலும்பு மூலமாவே நான் சொல்ல வச்சா நீ உடஞ்சி போயிடுவேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது, யோபு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு உக்காந்து சாம்பல்ல உக்காந்து ஜோம் பண்ணின்னு இருக்கிறியே, ஒன்னா மாறி ஒரு பைத்தியக்காரன் யாராவது இருப்பானாயா? முதல்ல அந்த கடவுளை தூஷித்து செத்து போயா, எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்னு அந்த அம்மா மூலமாகவே யோபுவுக்கு சொல்லப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே உடைஞ்சிருக்கிற யோபுனுடைய ஒரே நம்பிக்கை இப்ப யாருதான்? கூட இருக்கிற துணை தான். அந்த துணையே உடைக்கும் போதும் அந்த யோபு சொல்றாரு, ஏய் பைத்தியகாரி பேசுறத போல பேசாத, கர்த்தர் கையில நன்மையை பெற்ற நாம தீமையும் பெறணும். இதனாலையும் யோபு உதடினால் கர்த்தரை தூஷிக்கல, பாவம் செய்யல. இதனால் என்ன ஆச்சு தெரியுமா? சாத்தான் எத்தனை வழியா யோபு வாழ்க்கையில வந்தானோ, சிரித்து கொண்டு போகும்போது மூஞ்ச தொங்க போட்டு துக்கமுகமா போனான். கர்த்தர் அனுமதித்தாலும் என் பையன் எனக்காக இருப்பா என்று சொன்ன அந்த நம்பிக்கையை யோபு காத்ததினால் என் பையன் நிரூபிச்சிட்டார் சொல்லி ஓடி வந்து கட்டி அணைத்து பருக்களை சுகமாக்கி, எந்த அம்மா சொல்லிச்சோ அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிச்சு வந்துட்டு விசாரிக்க போனவன் கொடுத்த சில வெள்ளி காசை கடவுள் ஆசீர்வதித்து இழந்து போன அத்தனையை விட 2 மடங்கு சந்ததிகளுக்கு கொடுத்துட்டு கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? புடமிடுகிற காரியம். கர்த்தர் உங்களை புடமிட்டார்னா நீ கேடகத்துக்குள்ள இருக்க, உன்னை வெளியே கொண்டு வர போறார், உயர்த்த போறார். அன்னாள் சோதனையை ஏற்றுக்கொண்டு அதுல கடவுளுக்கு உண்மையா சேவித்தாங்க. நான் சொல்றேங்க, லைஃப்ல எது நடந்தாலும், உன் குடும்பம் உனக்கு எதிரான, உன் தாய் தகப்பன் எதிரான, உன் பிள்ளைகள் எதிரான, எதுக்காகவும் கர்த்தர் சமூகத்தை விட்டுறாத, கர்த்தரை விட்டுறாத, கர்த்தருடைய அபிஷேகத்தை விட்டுறாத, அவரை மட்டும் பிடிச்சிக்கோ. இப்ப நீ அழுற, சாத்தான் சிரிக்கிறான், இதில் நீ அமைதியா ஸ்தோத்திரத்தோடு உக்காரு, அவன் வெட்கப்படுவான், உன் முகம் மகிமைப்படும். கர்த்தர் அதை செய்வார். எனவே அன்னாள், ஆபிரகாம், யோபு கர்த்தரை நம்பி காத்திருந்தாங்க, கேடகமா இருந்தார், வசனம் புடமிட்டாலும் உண்மையா இருந்தாங்க, சேனைக்குள் பாய்ந்து போனாங்க. கர்த்தர் ஜெயத்தின் கொடிய தேவன் அவர்களுக்கு தந்து உயர்த்தினார், சாட்சியாய் நிறுத்தினார், விடுவிட்டார். உங்களுக்கும் அதே அற்புதத்தை செய்ய போகிறார்.